வணக்கம். வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோடு வந்திருக்கேன். அந்த பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னா, பிஸ்கட் டீ கப் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிஸ்னஸ். நிறைய பேர் இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. புதுமையான ஒரு வகையான பிஸ்னஸ் இது. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டீ ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற இந்த விஷயம் கொஞ்சம் புதுமையான விஷயந்தான். நிறைய இடத்துக்கு இது இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குது. அதாவது பிஸ்கட் செய்கிற மெட்டீரியலில் நம்ம டீ கப் செஞ்சு சேல் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பிஸ்னஸோட ஒரு முக்கியமான ஒரு ஐடியா. இந்த ஐடியா தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ தான் வளர்ந்து வர ஒரு புதிய தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதிய தொழில் நீங்களும் எடுத்து பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம். அதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ அந்த ரெண்டு விதமாக பண்ணுறதுலையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது. இந்த கப்பை டீ குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் வேறு விதமாகவும் நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் கப்பாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் இதோட சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட சேல்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. ஏன்னா தெருவுக்கு தெரு டீ கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஐஸ்கிரீம் கப்பாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது ரெண்டு விதமாகவும் நம்ம சேல் பண்ணலாம். இல்லை புதிதாக நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு புதிய விதமான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மக்கள் விரும்பி வருவாங்க. ஏதோ ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவாங்க. அதனால் உங்கள் பிஸ்னஸும் பாப்புலர் ஆகும். ஸோ டீயும் குடிக்கலாம். அதை டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கப்பையும் நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஸோ இந்த விதமாக நீங்கள் விளம்பரம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபங்க்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஸ்வீட் கொடுக்கறதுக்கு, அது இல்லாமல் பாயசம் அதில் வச்சு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு புது விதமான ஒரு விருந்து கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் சேல் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நேச்சர் நம்மளோட மண்ணை நம்ம கெடுக்க போகிறதில்ல. அதாவது இந்த பிளாஸ்டிக்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணாடி டம்ளர்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆனால் இது நம்ம எந்த ஒரு வேஸ்ட்டையும் இந்த பூமிக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. அது ஒரு மிகப்பெரிய நம்ம நேச்சர் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. சரி, உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வரலாம். இந்த பிஸ்கட் மெட்டீரியலில் நம்ம இந்த கப் செய்யும் பொழுது அந்த கப்பு எந்த அளவுக்கு தாங்கும்? அதில் காஃபியோ அல்லது டீயோ நிரப்பும் பொழுது உங்கள் கை சூடாகுமா? அல்லது இது அந்த டீ கப் நனைஞ்சு ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இதில் ஆகாது. ஏன்னா இதில் சாக்லேட் கோட்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியில் சாக்லேட் காஃபி இந்த மாதிரிலாம் குடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளேவர்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளேவரையும் உங்களோட காஃபி, டீ கொடுக்கும். ஸோ மக்கள் விரும்பி வாங்குவாங்க. இந்த கப்பு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் உங்களுக்கு நனையாமல் ஸ்பாயில் ஆகாமல் அது இருக்கும். அதனால் இதை நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். ஒரு 60 ml கப்பில் நீங்கள் டீயோ காஃபியோ கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீயும் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து அந்த பிஸ்கட்டையும் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஒரு 2லேருந்து 3 பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அவங்க செலவு பண்ணுற அது அவங்க அந்த டீக்காக செலவு பண்ணுற அந்த காசு இப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் நான் சொல்லியிருந்தேன் 2 விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்களாக மேனுஃபேக்சரிங் பண்ணி மெஷின் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். அல்லது டைரக்ட் சேலும் பண்ணலாம். அல்லது யாராவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் மொத்தமாக ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் திறனை வச்சுட்டு நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லாபம் பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன லாபம் வரும் அப்படிங்கிறது நான் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன மெஷினரிஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேசிக்காக ஒரு மெஷின் என்ன ரேட்டில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 70,000 நம்ம ஒரு மெஷின் வாங்கலாம். ஸோ அதை நம்ம ரன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம நிறைய பிக்கப் ஆனதுக்கப்புறம் நிறைய சேல்ஸ் அண்ட் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன மெஷினரி வாங்கலாம் அப்படின்னா, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது. அது 2 லட்சத்துக்கு நமக்கு இருக்குது. இது 3 ஃபேஸில் இயங்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் 30 கப்புலேருந்து 60 கப்பு வரைக்கும் நம்ம தயார் பண்ணுற மாதிரி இருக்குது.
அடுத்த மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சத்தில் இருக்குது. இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய விதமான மிஷினரிஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சேல் பண்ண முடியும், உங்கள் ஏரியாவில் எந்த அளவுக்கு சேல் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும், நம்மளோட இனிஷியல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது இன்கம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இது 2 விதமான இன்கம் இருக்கும், 2 விதமான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கக்கிட்ட ஹோல்சேலில் வாங்கிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, இல்லை சேல் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே பயன்படுத்துகிறீங்க, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெஷினரி வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு மேனுஃபேக்சர்கிட்டருந்து நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 500 கப்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சேல் பண்ணாவே போதும், ரீசனபிள் இன்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கப்பு வந்து 2 ரூபாயிலிருந்து 4 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். அதாவது அதோட அளவை பொறுத்து இது வந்து இந்த ரேட் வந்து மாறும். 2 ரூபாயிலிருந்து 4 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து இன்பிட்வீனில் ஒரு 3 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 கப்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபாய் வந்து செலவாகும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 500 கப்ஸ் நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய் ரேட்டுக்கு வந்து விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் 5 ருபீஸ்க்கு நீங்கள் இதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபாய் உங்களோட சேல்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ 1500 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 2500 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து 1000 ரூபாய் இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஜஸ்ட் கை மாற்றி விடுற வேலை தான். இங்கே வாங்குறீங்க, இந்த பக்கம் அப்படியே சேல் பண்ணுறீங்க, தான் இதோட வேலை. அடுத்ததாக 2வது வகையாக இதில் இன்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, மெஷின் வாங்கிட்டு நீங்கள் தயார் பண்ணுறீங்க, ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு தயார் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு வந்து ஆவரேஜாக வந்து 1 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய லாபத்தில் தான் வரும். நீங்கள் 4 ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 5 ரூபாய்க்கு விற்றாலும் சரி. நம்ம வந்து அதே சேம் ஒரு நாளைக்கு 500 கப்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து 5 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம், 2500 ரூபாய் வந்து நமக்கு வந்து சேல் ஆகிருக்கும். அப்போது இதிலேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 500 ரூபாய் நம்ம இதிலிருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ 2500 ரூபா நம்ம சேல் பண்ணியிருக்கோம். 2000 ரூபாய் நமக்கு வந்து சாலிடாக ஒரு நாளோட இன்கமாக இருக்கும். அப்போது ஒரு மாதத்துக்கு இதில் 60,000 ரூபாய் நமக்கு வந்து இதில் லாபம் இருக்கும். அப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மூலப்பொருள்லாம் வாங்குறதுக்கு எங்கே தேடுறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது, அது எல்லாமே இந்த மெஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மெஷின் வாங்குற இடத்துலையே அவங்க வந்து தரவாக வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. எப்படி வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த கப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ கப்பு நீங்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த மெஷின் விற்கிறவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க. ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது இதில் வந்து ஒரு பெரிய அதிகமான ரா மெட்டீரியல் வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியான நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்துகிற இந்த கார்ன் ஃப்ளாரு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் நம்ம இதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படி இல்லைனாலும் அந்த மெஷின் சேல் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறாங்க. எங்கே ரா மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. எவ்வளோ மிக்சிங், அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து அவங்க கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஸோ
ஸோ இந்த மாதிரி நம்ம 2 விதமான லாபம் பார்க்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் வந்து மொத்தமாக, அதாவது ஒரு மாதத்துக்கு இந்த 2 விதமாகவே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90,000க்கு மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் இதில் லாபம் இருக்கும். இது வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். மார்க்கெட்டிங்க்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம். பிகினிங்கில் வந்து நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் உங்களுக்கு வந்து இன்கமும் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து முதல் முறையாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எந்த இடத்துலையும் வந்து அதிகமாக இன்னும் பாப்புலர் ஆகலை. ஸோ நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் ஏரியாவில் நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ண ஆளாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பாப்புலர் ஆகும். தானாகவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து விளம்பரமாக ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இந்த புது விதமான முயற்சினால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஷாப்பும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரீசனபிள் ரேட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமல் தமிழ் மீடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.